ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சம்ரித்தி ரெசிபீஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அது மேலே கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இது கூடயும் கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை எடுத்து சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேர்த்துட்டு அப்பப்போ மூடி போட்டு வச்சு கிளறி விடுங்க. பாருங்கள், மூடி எடுத்தாச்சு. நல்லா வதங்கியிருக்கு. இது கூட இது நல்லா குழஞ்சி வர்றதுக்காக 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்க்க போகிறேன். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதிக்குது பாருங்கள். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது அதுலேயே நல்லா மசிஞ்சு வந்துடும் அந்த மாங்காய். மூடி போட்டாச்சு. பாருங்கள், நல்லா வேகுது. வெந்து கொஞ்சம் கொஞ்சமாக குழஞ்சிருக்கு பாருங்கள் அந்த மாங்காய்லாம். இப்போ வெல்லம் எடுத்து வச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள். அந்த ஒரு மாதிரி கோல்டன் கலராக அழகாக தெரியுது பாருங்கள் நல்லா. இப்போது எனக்கு சுகர் கம்மியாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கிட்டேன் நான். இது சாம்பார் சாதம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை சும்மாவே நம்ம உட்காந்து பவுலில் போட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். அது சுவையான மாங்காய் பச்சடி தயாராகிடுச்சு.